இந்த பாடல் மூலியமா நமக்கு அருணகிரிநாதர் வந்து பதில் சொல்லல. அப்ப நமக்கே அருணகிரிநாதர் பதில் சொல்றாருன்னா அருணகிரிநாதனுடைய கேள்விக்கு முருகன் பதில் சொல்லாமல் இருப்பாரா? அப்ப எந்த திருப்புகழிலே நாம் கேள்வியை கேட்டோமோ அந்த இடத்திலே பதில் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இங்கு நான் யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் தரக்கூடிய விடை என்ன தெரியுமா? விடை என்ன தெரியுமா? கண்ணார் உரித்த என் மன்னா என்ற விடையை அருணகிரிநாதரின் வாயிலாகவே சொல்லுகின்றார். கண்ணார் உரித்த என் மன்னா, என் மன்னன் என்று சொல்ல வேண்டும். ஆளக்கூடியவர்கள் அரசன் இல்லையா? நம்ம எல்லாம் ஆள்பவன் யார்? முருகப்பெருமான். அப்ப இந்த இடத்துல மன்னான்னா யாரு? மன்னன்னா யாரு? முருகன் தான். அப்ப முருகன் என்ன பண்றாரா? கண்ணார் உரித்த முருகன். வார்த்தையை பாருங்க, உரித்த. உரித்தனா என்ன? தேங்காய் மட்டை இருக்குல்ல, உரிப்போமா? நன்னா நாரை உரிப்போமா? உரிச்சு அழகாக உள்ள தேங்காய் இருக்கும். அது ஆணவம் கண்மம் மாயேன்னு இருக்கும். அதை உடைச்சோன்னு வைங்க, உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும்? உள்ள ஆன்மா ஒளிந்து இருக்கும். அதைத்தான் நம்ம நல்லா தேங்காய் திருவி சட்னி ஆச்சு சாப்பிடுறோம். நம்ம எங்கேயாவது தேங்காய் மட்டையை சாப்பிடுறோமா? எங்கேயாவது கொட்டாங்குச்சியை சாப்பிடுறோமா? உள்ளுக்கு எடுக்கிறோமா? அப்ப நமக்கே தெரியுது இந்த இவ்வளவு கசண்டுல ஊறின்னு இருக்கோம். நமக்கே தெரியுது. அருணகிரிநாதருக்கு தெரியாதா? என்ன கேட்டா என்ன சொல்றாரு முருகப்பெருமான்? என்ன விடையை சொல்லுகின்றார்? கண்ணார் உரித்த. பாருங்க, இறந்த காலம் உரித்த நடந்துடுத்து.